தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. அது சட்டமன்ற இடைத்தேர்தலும் 18 தொகுதிகளுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலும் தமிழ்நாட்டிலே நடக்க இருக்கின்றது. இந்த 18 தொகுதிகளில் அண்ணன் பழனிசாமி கம்பெனி 8 தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆட்சி தானாகவே வந்துவிடும். பழனிசாமி, வேலுமணி எல்லோரும் இங்கே வந்து தங்களது பழைய தொழிலை இங்கே தொடர வேண்டிய சூழ்நிலை நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கின்ற சூழ்நிலை உருவாகிவிட்டது. மத்தியில் ஆளுகின்ற, தமிழகத்தை வந்திருக்கின்ற மோடியின் கட்சியோடு இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் ஆட்சி தொடர்வதற்கு காரணமான நமக்குத்தான் துரோகம் செய்திருக்கிறார்கள் என்றால், தமிழ்நாட்டு மக்களுக்குத்தான் துரோகம் செய்திருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற அளவிற்கு இவர்கள் அம்மாவை இழுத்து பேசி அவரது மறைவிற்கு பிறகு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று சொன்ன கட்சிகளோடும் அம்மாவின் படத்தை சட்டமன்றத்திலே வைக்கக்கூடாது என்று சொன்னவர்களுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இதை கேட்டால் பழனிசாமி என்ன சொல்கிறார்? இது மெகா கூட்டணி என்கிறார். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இதை அவர் வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் இது மானங்கட்ட கூட்டணி என்று அவரே சொல்கிறார். இந்த மானங்கட்ட கூட்டணிக்கா நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள்? தமிழ்நாட்டு மக்கள் செல்கின்ற இடங்களில் எல்லாம் இங்கே எப்படி காரமடையிலும், மேட்டுப்பாளையத்திலும், நீலகிரியிலும், நேற்று நான் திருப்பூர், ஈரோடு, அவிநாசி வழியாக வந்த பொழுதும் தமிழகம் முழுவதும் எங்கும் மக்கள் ஆட்சி மாற்றத்தை மத்தியிலும் தமிழகத்திலும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அதற்கு நல்லதொரு தீர்வாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றோம். இடைத்தேர்தலிலும் நமது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். இந்த மெகா கூட்டணி என்கின்ற பெயரிலே அமைந்திருக்கின்ற துரோக கூட்டணி ஒரு பக்கம் என்றால், இன்னொரு புறம் திமுக தலைமையிலான தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற துடிக்கின்ற கூட்டணி. பாஜகவுடன் 99 கூட்டணியிலிருந்து அவர்கள் ஆட்சியிலே அங்கம் வகித்து இவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார்கள் என்று நினைத்து பார்த்தால், தமிழ்நாட்டு நலன்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு சுயநலத்திலே அவர்கள் அன்றைக்கு இருந்தார்கள். அதைத் தொடர்ந்து 2004 14 வரை காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார்கள்? இலங்கையிலே 1.5 லட்சம் நமது சொந்தங்கள், தமிழ் சொந்தங்கள் படுகொலை செய்யப்பட்ட போது வாய்ப்புத்தி மௌனியாக இருந்துவிட்டு பிறகு காங்கிரஸ் கட்சியை விட்டு ஆட்சியை விட்டு வெளியிலே வந்தவுடன் காங்கிரஸ் மீது பழி போட்டார்கள். அமைச்சர்களாக முக்கிய துறைகளை பெற்றார்களே தவிர தமிழ்நாட்டு நலனை எல்லாம் புறக்கணித்தார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதிக்கின்ற மீத்தேன் திட்டத்தை காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தது என்றால் அதை தமிழ்நாட்டிலே அறிமுகப்படுத்தியதே அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால்தான் டெல்டா மாவட்டங்களிலே அவர் செல்கின்ற பொழுது அன்றைக்கு கஜா புயல் நேரத்தின் பொழுது அவர் வந்தபோது அவரை மக்கள் வழிபறித்து திருப்பி அனுப்பினார்கள். இதுதான் இன்றைக்கு அந்த திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கூட்டணியின் நிலை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழ்நாட்டிலே ஒரு நிலைப்பாடும் கேரளாவில் ஒரு நிலைப்பாடும் இருக்கிறார்கள். இங்கே காங்கிரசுடன் கூட்டணியில் இருக்கிறார்கள். கேரளாவில் காங்கிரஸ் வேட்பாளராகிய அதன் தலைவர் ராகுல் காந்தி அவர்களையே எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வயநாடு தொகுதியிலே வேட்பாளர் போட்டு அவரை தோற்கடிப்போம் என்று அங்கே வரிந்து கட்டிக் கொண்டு நிற்கிறார்கள். காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சிதான் வரும் என்று திரு ஸ்டாலின் சொல்கிறார். ராகுல் காந்தியை காங்கிரஸ் கட்சியை இன்னும் அவர்களது பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை. போதாக்குறைக்கு கூட்டணியில் உள்ள எந்த கட்சியும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் சொல்கின்றேன், மத்தியில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கப் போவதில்லை. தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் வெற்றி பெற செய்து அனுப்ப போகின்ற
அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் தமிழ்நாட்டின் நலனை பாதுகாக்கின்ற விதமாக மத்தியில் ஆளப்போகின்ற பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள். தமிழ்நாட்டு நலனை எல்லாம் பாதுகாக்கின்ற விதமாக அந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் பெற்றுத் தருவதற்கு இன்றைக்கு ஆள்பவர்களும் சரி, ஏற்கனவே ஆண்டவர்களும் என்ன செய்தார்கள் என்பதை எண்ணி பார்த்து புதிய ஒரு மாற்றத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அம்மாவின் தொண்டர்களால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உள்ள அம்மாவின் தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற இயக்கம் தான் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்தின் வேட்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் போட்டியிடுகின்றோம். அம்மா அவர்கள் நிலையிலே தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியிலே அனைத்து தொகுதிகளிலும் நாம் போட்டியிடுகின்றோம். நமது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக முன்னாள் IAS அதிகாரி திரு M. ராமசாமி அவர்கள் இங்கே போட்டியிடுகின்றார். நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழகத்திலே உள்ள துரோக ஆட்சியாளர்களை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் மத்தியிலே உள்ள தமிழகத்தை வஞ்சிக்கின்ற பாஜகவை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது பரிசு பெட்டகம் என்பதை இந்த நேரத்திலே நினைவுபடுத்தி உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் ராமசாமி என்று கூறி விடைபெறுகின்றோம். அதுபோல நமது பகுதி விவசாயமும் நஷ்டம் நிறைந்த பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியும் காடுகளையும் பாதுகாப்பதற்காக சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த நமது தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி தந்திருக்கின்றோம். விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு பயிர்க்கடன்கள் ரத்து செய்யப்படும், இலவச விதைகள் உள்ளிட்ட வழங்கப்படும். இங்கிருந்து வெளியூர்களுக்கு காய்கறிகள் மலர்கள் அனுப்பப்படுவதால் அதற்கான சிறப்பு வசதிகள் செய்து தரப்படும். இப்பகுதியில் இருக்கிற 10,000 நெசவாளர்கள் பயன்பெறும் வகையில் கைத்தறிக்கு இலவச மின்சாரம் வழங்குவது உள்ளிட்ட சிறப்பு திட்டங்களையும் நாம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கின்றோம். அவற்றை எல்லாம் நிறைவேற்றி தருவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களை நீங்கள் பரிசுப்பட்டவர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். உங்களது வேட்பாளர் திரு ராமசாமி என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.